மத அரசியலோ ஜாதி அரசியலோ பண்றதுக்காக எங்க தளபதி இங்க வரல. அனைவருக்குமான ஒரு தலைவரை தான் வராருன்னும் போது எல்லா தலைவர்கிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டி மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிட்டு தளபதி அவர்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மகத்தான பணியை தானே செய்ய போறாரு 26ல. உச்சத்துல இருக்கும் போதே எனக்கு இதை விட எனக்கு மக்களோட சேவை தான் முக்கியம், நான் இதை வந்து பெருசா பார்க்கல, என்னை வந்து வளர்த்து விட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால நான் இப்பயே நான் வரேன்ற ஒரு முடிவு எடுத்து அந்த கால் எடுத்தார் பாத்தீங்களா, அதுக்காகவே நீங்க அவரை பாராட்டலாம், அதுக்காகவே அவரை நீங்க வரவேற்கலாம். சீமான் அவர்கள் மட்டும் இல்ல, இன்னும் பல கட்சி தலைவர்கள் இருக்காங்க, பல இயக்கங்கள் இருக்கு, அவங்க எல்லாரும் வந்து இணையத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் அண்ணா, இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் அப்படின்ற பேர்கள் எடுக்கும் போது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான நேம்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் இன் இந்தியன் ஹிஸ்டரினே எடுத்துக்கலாம் அரசியல் ரீதியில. அப்படி இருக்கும் போது அவங்களோடு விஜய் அவர்களை ஒப்பிடுவதற்கு அவர் அந்த அளவுக்கு வேலை பார்ப்பாரான்றதுதான் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒப்பீடு என்பது வந்து எப்படின்னா அவங்களோட கொள்கை கூட ஒப்பீடு பண்ணுங்க. அந்த கொள்கை, அவர்களோட சித்தாந்தம் என்ன, அவங்களோட பணிகள் என்ன, அவங்க என்னெல்லாம் மக்களுக்கான சேவை எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த அவங்க கொண்டு வந்த திட்டங்கள், அவங்க கொண்டு வந்த அந்த சமூக நீதி, இந்த சமத்துவம், இந்த சகோதரத்துவம், இந்த திராவிட சித்தாந்தங்கள்லாம் வந்து இன்னைக்கு 100% கம்ப்ளீட் ஆகி போயிடுச்சான்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அண்ணா கொண்டு வந்த பல கொள்கைகளும் கோட்பாடுகளும் இன்னைக்கு அப்படியே நடைமுறைப்படுத்துறாங்களா, இல்ல எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு அவங்க கட்சியிலே நடக்குதா, அதெல்லாம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அவங்களோட ஒப்பீடு என்பது வந்து நான் தவறு, ஆனா அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. காமராஜர் கிட்ட இருந்து சரி, பெரியார் கிட்ட இருந்து சரி, அம்பேத்கர் அவர்கள் கிட்ட இருந்து சரி, அவங்க சொல்லக்கூடிய பல நல்ல விஷயங்கள் வந்து எடுத்துக்கிட்டு அதை நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் அவரோட மாடுலேஷன், அவர் தளபதிக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கும். நம்ம என்ன மாதிரி அரசியல் செய்ய போறோம், என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்க போறோம்ன்றதெல்லாம் வந்து அவர் மாநாட்டில் பேச போறாரு. இவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த கொள்கைகள், அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் கொள்கைகள்லாம் தமிழ்நாட்டுக்காக வகுத்திருக்காங்களோ அதை இன்னும் வீரியமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது இன்னும் வந்து இன்னும் அவங்க நினைச்ச இடத்துக்கு போய் அது சேரல. இத்தனை வருஷம் திராவிட கட்சிகள் ஆண்டும் இன்னும் அந்த இலக்கை போய் அடைய முடியலையேன்ற ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருக்கு. இந்த ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள், இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கான்செப்ட், அண்ணா சொன்னக்கூடிய பல விஷயங்கள் எல்லாமே இன்னும் கடைகோடி மக்கள் கடைகோடி அந்த கடைசி வரைக்கும் அது போய் சேரலன்ற ஒரு வருத்தம் இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற அந்த கொள்கைகளை எடுத்துக்கிட்டு தளபதி அவர்கள் வந்து அவங்க பாணியில பயணிச்சாங்கன்னா இன்னும் நல்லது தானே. இன்னும் இவர்கிட்ட இருக்கிற சில விஷயங்களும் அதுல சேர்த்து மக்கள் சேவையை தான் நம்ம பண்ண போறோம். அவங்க இன்னும் அவங்கள வந்து நம்ம டைலூட் பண்ணியோ இல்ல வேற ஒரு சில விஷயத்துக்காக மத அரசியலோ ஜாதி அரசியலோ பண்றதுக்காக எங்க தளபதி இங்க வரல. அனைவருக்குமான ஒரு தலைவரை தான் வராருன்னும் போது எல்லா தலைவர்கிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டி மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிட்டு தளபதி அவர்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மகத்தான பணியை தானே செய்ய போறாரு 26ல. ரீசெண்டா இப்போ மறைந்த தேமுதிக தலைவர் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு விஜய் அவர்கள் சந்திச்சு பாத்துட்டு இருந்தாரு, மரியாதை எல்லாம் செலுத்திட்டு. சோ இப்போ என்னதான் ஒரு பக்கம் வந்து கோட்ல ஏஐ மூலமா விஜயகாந்த் சார் யூஸ் பண்ணிருக்காங்க, அதுக்காக தான் அவர் போயிருந்தாரு ஒரு பேச்சுவார்த்தைக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாலும், இன்னொரு பக்கம் தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சி இதுக்கப்புறமா எப்படி வரப்போகுது அப்படின்றது தெரியல. அதனால தேமுதிக சைடு இருக்க தொண்டர்களை டிவி கேக்கு சார்பா இழுக்கிறதுக்காக வளைச்சு போடுறதுக்காக தான் இந்த செயல்லாம் அப்படின்னு ஒரு பேச்சு. சோசியல் மீடியா நீங்க சுத்தி வளைச்சு வரீங்க. சுயநலமாக யோசிக்கிறாரா விஜயன்லாம் வந்து நிறைய பேர் வந்து நேத்துல இருந்து முந்தானத்துல இருந்து அது போட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் சோசியல் மீடியால ஆக்டிவா பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படி கிடையாது. அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மேல வந்து தளபதி அவர்களுக்கு வந்து தனி பிரியம் இருக்கு, தனி மரியாதை இருக்கு. அந்த இரு குடும்பங்களுக்குமான உறவு என்னன்றதெல்லாம் வந்து நம்ம சொல்லி தெரிய வேண்டியதுல ஐயா எஸ்ஏசி அவர்களே வந்து பல மேடைகள்ல பல பேட்டிகள்ல வந்து சொல்லியிருப்பார். அந்த குடும்பத்தின் மேல கேப்டன் விஜயகாந்த் எந்த அளவுக்கு பிரியமா இருந்தாரு, எஸ்எஸ்சி மேல எந்த அளவுக்கு பிரியமா இருந்தாரு, தளபதி விஜய் மேல எந்த அளவுக்கு பிரியமா இருந்தாருலாம் வந்து நம்ம சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. அது ஓப்பன் டொமைன்லயே உங்களுக்கு இருக்குன்னும் போது அவர் இறப்புலயே வந்து அவர் எவ்வளவு கூட்டம் இருந்தும் கூட அவர் அந்த இடத்துல போனாரு, எவ்வளவு சலசலப்பாங்க ஏற்பட்டதுன்னு நமக்கு நல்லா தெரியும். ஒரு மரியாதை நிமித்தம் காரணமாகவும் அந்த ஏஐ டெக்னாலஜில வந்து விஜயகாந்த் அவர்களை கொண்டு வரார் என்பது வந்து கிட்டத்தட்ட வெங்கட் பிரபு அவர்கள் வந்து உறுதிப்படுத்திட்டார். அதை நன்றி சொல்லும் விதமாகவும் தான் வந்து அதை நீங்க வாங்கன்னு சொல்றதை விட நம்ம போறது வந்து அண்ணனுக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதையை தான் பாக்குறாரு. இந்த படமும் சரி, அவர் இப்போ கட்சி ஆரம்பிச்சு திமுக அதிமுக வந்து ஒரு மாற்றா ஒரு மிகப்பெரிய சக்தியா உருவெடுத்து எதிர்கட்சி தலைவரா உட்காந்து விரல சொடக்கி பேசின ஒரே தமிழன் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். அவரோட ஆசீர்வாதமும் இருக்கணும். சுயநலமா யோசிக்கக்கூடிய ஆள் எங்க தளபதி கிடையாது. நல்லதோ கெட்டதோ இறங்கி பார்த்தலான்னு முடிவு பண்ற ஒரு ஆள் தான். அவரை நம்பி, அவர் தொண்டர்களை நம்பி, ரசிகர்களை நம்பி, பொதுமக்கள் நம்பி தான் அவர் இறங்குறத தவிர மாற்று கட்சியினர் நம்ம கட்சிக்கு வந்துடணும், அவங்களை எப்படியாச்சும் வளர்ச்சி போட்டுன்ற சுயநலமான யோசிக்கக்கூடியவர் எங்க தளபதி கிடையவே கிடையாது. படம் அவரை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் கொடி ஏற்றிருக்கோம். ஒரு நல்ல நாள். அந்த நல்ல நாள்ல ஒரு நல்ல மனிதனின்
ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமேன்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக மட்டும்தான் அண்ணன் கேப்டன் அவர்கள் வீட்டுக்கு அது போனாங்க. மற்ற இதுல வந்து வேற எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடையாது. நீங்க நீங்க உங்க கற்பனையில நீங்க நினைக்கக்கூடிய எந்த விஷயமும் கிடையாது. ஒரு மரியாதை நிமித்தமாகவும், ஒரு ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருந்து கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் போனாரே தவிர, இதுல வேற எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. எப்படி பல வருடங்களுக்கு முன்னாடி நடிகர் விஜயகாந்தா இருந்தவர் கேப்டன் விஜயகாந்தா உருவெடுத்து அரசியலுக்கு வந்து பல கொள்கைகள், பல நன்மைகளை பண்றதுக்காக அவர் வந்தாரோ, இப்ப அதே மாதிரி பல வருடங்கள் கழிச்சு இன்னைக்கு வந்து விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு சில விஷயங்களுக்குள்ள போய்கிட்டு இருக்காரு. அப்போ கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறுபிறவியா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி. இல்ல அப்படி கிடையாது. தம்பி. அவ்வளவுதான். மறுபிரிவே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. அவரோட வழியில பயணிக்கிற ஒரு தம்பியா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா தமிழக அரசியல் வரலாற்றிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தினவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர் மாதிரி அவருக்கு இருக்கிற ஒரு தைரியம், நேர்மை இதெல்லாம் வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கிட்ட நம்ம பார்க்க முடியுமான்றது ஒரு கேள்வி. அவரோட வழியில பயணிக்கக்கூடிய ஒரு தம்பியா கூட நீங்க எடுத்துக்கலாம். அவரோட ஆசீர்வாதம் வேண்டும். அவரோட தம்பியா கூட அவர் பயணிக்கட்டுமே. அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. மறுபிரியாவே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுல்ல. ஏன்னா அவருக்கு ஒரு மாறுபட்ட ஒரு கருத்து, ஒரு சிந்தனை இருக்கும். நமக்கு ஒரு மாறுபட்ட கருத்து, சிந்தனை இருக்கும். அது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து மக்களை நோக்கிய ஒரு ஒரு அரசியல் பயணமா தான் நம்ம அதை கொண்டு போக போறோம் போது, கேப்டன் வழியில் விஜயகாந்த் சொல்றது எங்களுக்கு பெருமை தான். அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா அவர் இறங்கி ஏன்னா மற்ற நடிகர்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு மார்க்கெட்ல இருக்கும்பொழுது தான் அந்த அரசியலை நோக்கி அவர் பயணிச்சார். இறங்குனார் பாத்திரலாம்னு சொல்லி. அதே ஸ்டேட்டஸ் தான் இன்னைக்கு தளபதி அவர்களுக்கும். இன்னைக்கு அவர் நினைச்ச அந்த பாட்டிலே வரிகள் வரும். சிகரம் தொட்ட பிறகும் வந்து நீங்க திரும்ப அதை உதறினீங்கன்னா உங்களுக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம். நாங்க உங்களுக்கு திருப்பி நாங்க செய்ய வேண்டிய நேரம் இது நம்ம எல்லாம் அது வரிகள் அதுல வருதுன்னும் போது முதல் முறை இந்த 2 மாற்று கட்சிகளுக்கு பெரு தலைவர்கள் இருக்கும்போதே அந்த சாதனை பண்ணி காட்டினவர் தான் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போது அந்த வாய்ப்பு வந்து இன்னைக்கு தளபதி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. மக்களோட ஆதரவு இருக்கும்போது அவர் வந்து நிறைய பேர் வைக்கிற விமர்சனம் என்னன்னா வயசானதுக்கு அப்புறம் வராங்க, மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் எல்லாம் வராங்கன்ற மாதிரி எல்லாம் சில விமர்சனம் வைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாம உச்சத்துல இருக்கும் போதே எனக்கு இதை விட எனக்கு மக்களோட சேவை தான் முக்கியம். நான் இதை வந்து பெருசா பார்க்கல. என்னை வந்து வளர்த்து விட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால நான் இப்பயே நான் வரேன்ற ஒரு முடிவு எடுத்து அந்த கால் எடுத்தார் பாத்தீங்களா, அதுக்காகவே நீங்க அவரை பாராட்டலாம். அதுக்காகவே அவரை நீங்க வரவேற்கலாம். அப்படிதான் வராரே தவிர அவர் வழியில் இவர்னு சொல்றதுல எங்களுக்கு எந்த ஒரு நெருடலோ கிடையாது. மகிழ்ச்சி தான் எங்களுக்கு அது. சிறப்பு. விஜய் அவர்கள் கட்சி சார்ந்து எந்த ஒரு அறிவிப்பு, எந்த ஒரு பேச்சு சோசியல் மீடியாஸ்ல போட்டாலும் முதல்ல விஷ் பண்றது, வாழ்த்துகள் கூறுறது அப்படின்னா தம்பின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சீமான் சார் அவர்கள் தான். சோ எதுக்கு எடுத்தாலும் என்னுடைய தம்பி அவர் வந்து வேற மாதிரி, உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சினிமால பாக்குற விஜய் வந்து அவர் கிடையாது, அரசியல் வந்துட்டாருன்னா அவர் வேற மாதிரி, இப்படி அவரை வந்து ஒரு ஒரு மிகைப்படுத்தியே பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு கூட்டணிக்கான அச்சாணியா? கணக்கு அச்சாணி நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து தளபதி விஜய் மேல ஒரு தனி பிரியம் என்றுமே இருக்கு. நீங்க அந்த கத்தி படத்துல வந்த பிரச்சனையா இருக்கும்போது கூட எல்லாருமே வந்து அவருக்கு எதிராக பேசும்போது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் தான் தளபதி அவர்களுக்கு வந்து ஆதரவா பேசினாரு. அவருக்கு திரை சார்ந்து இருக்கிறதுனால வந்து பர்சனலா தளபதி விஜய் என்பவர் யார் என்றதெல்லாம் அண்ணன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து வேற ஒரு மாற்று சிந்தனை, வேற ஒரு மாற்று கருத்தோட வந்து அவர் அரசியலுக்கு தளபதி அவர்கள் வரல. திராவிட அரசியல் உட்கொண்டு தமிழ் தேசிய அரசியலும் கொண்டு வந்தா அவர் வராருன்னும் போது அதுல வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு தனி பெருமை. அதுவும் இல்லாம சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இதனால் வரைக்கும் வேற யாரெல்லாம் ஆண்டாங்க, இப்போ முதல் முறையா ஒரு தமிழன் வரான், அதுக்காக நான் ஆதரிப்பேன். கூட்டணி இருக்கு இல்லன்றதெல்லாம் தாண்டி முதல் முறையா தமிழ்நாட்டை ஆள்றது அவரோட சித்தாந்தம், அவரோட கொள்கை ரீதியா வச்சு பார்க்கும்போது அவருக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா படுது. இது வரைக்கும் தமிழ்நாட்டு ஆண்டவங்க எல்லாம் வேற யாரோ இருக்காங்க, முதல் முறையா ஒரு தமிழன் வந்து ஆள போறான், ஒரு தமிழ்நாடு ஒரு தமிழன் கைக்கு கிடைக்க போகுது என்ற ஒரு தனி மகிழ்ச்சி அவர்கிட்ட இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கு. அது கூட்டணியாக மாறுமா, அது என்ன மாதிரி விஷயங்களா போக போகுதுன்றதெல்லாம் நம்ம வந்து காத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் டைம் இருக்கு, 2 வருஷம் இருக்குன்னும் போது இப்பதான் நாங்க வந்து எப்படி சொல்றது முதல் ஸ்டெப்பே எடுத்து வச்சிருக்கோம் போது சீமான் அவர்கள் மட்டும் இல்ல, இன்னும் பல கட்சி தலைவர்கள் இருக்காங்க, பல இயக்கங்கள் இருக்கு. அவங்க எல்லாரும் வந்து இணையத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப 2026ல இந்த பெரிய பெரிய கட்சிகள் இருக்குல்ல, சின்ன சின்ன கட்சிகள்லாம் விட்டுருவோம். இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, திருமாவளவன் இருக்காங்க. இதுல மேஜரா யாரோட கூட்டணி எதிர்பார்க்கலாம், இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்து? எனக்கு என்னன்னாங்க, மக்கள் சேவை முக்கியம். அவங்களுக்கு உண்மையான மாற்றம் வரணும். இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றா நாங்க என்ன சொல்லியிருக்கோம், முதன்மை சக்தியா வரோம், எங்க தலைவரை வந்து முன்னிறுத்தி தான் நாங்க அரசியலை கொண்டு வர போறோம், எங்க கட்சி கொள்கை இதுதான், எங்க கோட்பாடு இதுதான் நாம வந்து மாநாடுல சொல்ல போறோம். இந்த கட்சி கொள்கை, இந்த மாநாடுக்கு ஒத்த கருத்தோட ஒற்று போறவங்க யாராக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வரலாம், இணைந்துக்கலாம், சேர்ந்து போய் அந்த அதுக்கான இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கலாம்னு வச்சுங்களேன். அது யார் வந்தாலும் அங்க சேர்த்துக்கிறது தயாரா இருக்கும். நாட் ஒன்லி நீங்க அண்ணன் சீமான் அவர்கள், அன்புமணியாக இருந்தாலும் சரி, அண்ணன் திருமாவளவன் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எங்கள் கட்சி அது அவங்கள வந்து வரவேற்க காத்திருக்கு. ஏன்னா ஒத்த கருத்தோட தான் நாங்க ஒத்து போறோம். ஏன்னா நீங்க ஒரு கொள்கை, நாங்க ஒரு கொள்கைன்றதெல்லாம் கிடையாது.
நமக்கு அல்டிமேட் கோல் என்ன? இப்போ ஆளுகிற தரப்பு இன்னைக்கு திமுக அரசு இருக்கு. இந்த திமுக அரச அகத்துட்டு நாம வரணும். இதுதான் எங்களோட இலக்குன்னு நம்ம ஒரு விஷயத்த எடுத்து வைக்கிறோன்னும் போது, எங்க பயணத்துல எங்க கூட வந்து இணைந்துக்கிறதுக்கு யாராக இருந்தாலும் அவங்கள இணைச்சுக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா கூட்டணி பொறுத்தெல்லாம் வந்து பொறுத்துன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோன்றதுனால, இனி வரும் காலங்கள்ல தான் வந்து அதுக்கான விஷயங்கள்லாம் என்னன்றதெல்லாம் எனக்கே தெரியாது. என்ன வேணாலும் நடக்கலாம். அரசியல்ல வந்து நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. என்ன மாரி விஷயங்கள்னாலும் நடக்கலாம். ஆனா அது மக்கள் நலன் சார்ந்து இருக்கான்றத நம்ம பார்க்கணும். மக்களுக்கு எதிராக இருக்கா? இல்ல அவங்களுக்கு ஆதரவாக இருக்கான்றத மட்டும் தான் நம்ம பார்க்கணுமே தவிர, எங்க தலைவரை தலைவராக ஏத்துக்கிட்டு, எங்க கட்சி கொள்கையை ஏத்துக்கிட்டு வர யாராக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் அவர்களை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும். வாங்க சேர்ந்து பயணிப்போம். ஆனா எங்கேயுமே நீங்க கூட்டணி இல்லாம நாங்க தனித்து நின்னு போட்டியிடுவோம்னு சொல்லவே இல்லையே. அப்போ அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்காது. கண்டிப்பா தான் ஒரு கூட்டணி இல்ல, இருக்கு. இல்ல. கூட்டணியா, தனித்தான்றதெல்லாம் வந்து முடிவு செய்யறதுக்கான டைம் இருக்கு. அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்னு வச்சுக்கங்களேன். நான் ஒரு பேசிக்காவே சொல்றேன். ஒருத்தரால ஒரு விஷயத்த செய்ய முடியாது. பல பேர் கூடி தேர் இழுத்தா மட்டும் தான் நீங்க தேர இழுத்துட்டு சுத்த முடியும். நீங்க ஒருத்தர் மட்டுமே கை தட்டியோ, நீங்க விசில் அடிச்சோ ஒண்ணும் கேட்காது. பல பேரை இணைச்சுக்கிட்டு போனா தான் அது நடக்கும். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இருந்தா, இணைச்சுக்கிறதுல எந்த ஒரு தப்பு இல்லன்னு நான் சொல்றேன். ரொம்ப நன்றி சார். நெறைய விஷயங்கள் அபௌட் டிவிகே பேசிட்டு இருந்தோம். சோ கொடி பறக்க தொடங்கியாச்சு. அண்ட் டிவிகே வெற்றி வகை சூட செய்தி மலர் சார்பா ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. மகிழ்ச்சி.